ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க. நம்ம அரிசியெல்லாம் ஆட்டும்போது ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த மாவு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு கூட ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இந்த ஜவ்வரிசி இழுத்து நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ராவும் இருக்காது. அதே சமயத்தில் ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு கையில் எடுத்து நல்லா நசுக்கினிங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த அளவுக்கு. அதுக்கு ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வறுத்த தோல் எடுத்த வேர்க்கடலை. நீங்கள் வறுத்துட்டு தோலோட கூட அப்படியே கூட சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை ஒன்றும் பாதியாக கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்ச வேர்க்கடலை பொடியை அந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்திக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச பச்சை மிளகாய் விழுதியும் அந்த ஜவ்வரிசி நிலக்கடலை கூட அந்த பவுலில் சேர்த்திக்கோங்க. அது இருக்கட்டும். நான் சின்ன சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு சைஸாக எடுத்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கேரட் சீவரத்தில் துருவி எடுத்துக்கோங்க. இது பச்சை உருளைக்கிழங்கு, வேக வைக்காதது. இந்த மாதிரி துருவிட்டு அதையும் அந்த பவுலில் போட்டுக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 3, பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது சேர்த்திக்கோங்க. இது கூட அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஜவ்வரிசி கூட போட்டிருக்கல நிலக்கடலை, வெங்காயம், மல்லி இலை எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தவே கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையெல்லாம் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இனி வடை தட்டி போட்டுக்க வேண்டியதான். வடை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. ஒரு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஆயிலில் போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிருங்க. வடையெல்லாம் போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா மேலே மட்டும் சீக்கிரமாக கலர் மாதிரி உள்ளே வேகாது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வடையாக திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கடாயிலையும் ஒட்டாமல் வந்துடும். 2 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு வடையாக கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மேலே நல்லா கிறிஸ்பியாக வேகணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலிருந்து இந்த வடையை ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே பருப்பு வடை, உளுந்து வடை இந்த மாதிரி செய்யாமல் ஜவ்வரிசி வச்சு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.